வணக்கம், நான் உங்கள் மேகலா. இன்றைக்கி இனிப்பு பணியாரம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இனிப்பு பணியாரம் செய்ய தேவையான பொருட்கள்: பச்சரிசி 150 கிராம், வெல்லம் 150 கிராம், 4 பத்து சின்னதாக கட் பண்ண தேங்காய், 5 ஏலக்காய், எண்ணெய். முதல்ல கேஸ் அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. இதில் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி விட்டால் போதும். ஏன்னா நம்ம இந்த வெல்லத்தில் மண் இருக்கும், அதை ஃபில்ட்ரு பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த தண்ணி வெல்லம் கரைஞ்சிருச்சு. இப்போ எடுத்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் அரை மணி நேரம் இந்த ஊறின பச்சரிசியை போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இந்த அரிசி கூட 5 ஏலக்காய், தண்ணி ஊற்ற வேண்டாம், இந்த பாகையே ஊற்றி நம்ம அரைச்சிக்கலாம். இந்த மாவு அரைச்சாச்சுங்க. இந்த பதத்துக்கு வரணும். கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க. சின்ன ஒரு கடாயை வச்சுக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நம்ம சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காயை அதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஃப்ரை பண்ணி மாவோட ஆட் பண்ணிக்கலாங்க. பண்ணிட்டு மாவு நல்லா கிண்டி விடுங்க. எல்லா புளியிலையும் கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் ஒரு புளியாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும். ஃபுல்லாக ஊற்றக்கூடாது. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுக்கணும். கீழே வெந்துருச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டு அடுத்த சைடு வேக வைக்கலாம். நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இனிப்பு பணியாரம் ரெடி. இது ஒரு வாரத்துக்கு கூட வச்சு சாப்பிடலாம், கெட்டு போகாது, நல்லா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.